இந்த நாளில் ஒரு சீஃப் கெஸ்ட் நம்முடைய சபையில் கர்த்தருடைய வார்த்தையை கொடுக்கும்படி வந்திருக்கிறபடி நான் ஆண்டவரை துதிக்கிறேன். அருமையான பாஸ்டர் ஸ்டீஃபன் பெஞ்சமின் அவர்களுக்காக ஆண்டவரை துதிக்கிறேன். கர்த்தர் நல்லவர். முக்கியமாக பிரைஸ் தி லார்ட், அவர் அமெரிக்காவிலிருந்து இந்தியாவிலே ஊழியத்திற்காக அவர் கடந்து வந்திருக்கிறார். ஒரு மலையாளி, ஆனால் அமெரிக்காவில் போய் செட்டிலாக இருக்கிறாங்க. அவருக்கு மனைவி மற்றும் 3 பிள்ளைகள் காணப்படுறாங்க. 2 மகன்களுக்கு மேரேஜ் ஆச்சு. அடுத்த ஒரு மகன் படித்து அவருடைய வேலைக்குள்ளாய் செல்கிறார். அவர் பொதுவாக இந்தியாவை அதிகமாக நேசித்து இந்தியாவில் உள்ளதான ஊழியங்களில் முக்கியமாய் நார்த் இந்தியன் சைடுகளில் ஒடிசா பகுதிகளில் உள்ளதான பிரைஸ் தி லார்ட் ட்ரைப்ஸ், அதாவது மலைவாழ் மக்கள் மத்தியில் சுவிசேஷம் அறிவிக்கப்படாத கிராமங்களிலே சுவிசேஷத்தை கொண்டு செல்லும்படியான மிக தீவிரமான பணியில் மிக உற்சாகமாக அந்த ஊழியங்களை செய்து கொண்டிருக்கிறார். நான் அமெரிக்காவுக்கு செல்வதற்கு முன்பாக நம்முடைய பைபிள் காலேஜில் ஒரு முறை வந்திருந்தார். அப்படி தான் எனக்கு அறிமுகம். நான் அமெரிக்காவுக்கு போன நேரத்தில் பிரைஸ் தி லார்ட் ஆண்டோடைய கிருபையினால் அவரும் கண்டிப்பாக எங்கள் வீட்டுக்கு வரணும்னு சொல்லி அவர் ஏற்றுக்கொண்டது மாத்திரம் இல்லை, 2 நாள் அவருடைய வீட்டில் வைத்து எனக்கு நல்ல ஃபுட்டு கொடுத்து நல்ல சாப்பாடு கொடுத்து, மலையாளி ஃபுட் அவங்க வீட்டில் போய் தான் சாப்பிட்டேன் பாருங்கள். போய் சாப்பிட்ட பிறகு ஃபர்தராக என்ன பண்ணாங்கன்னு சொன்னால் அங்குள்ள அநேக ஊழியர்களை அறிமுகப்படுத்தினார். அநேக இடங்களுக்கு கொண்டு சென்று அவருடைய மற்ற எல்லா வேலைகளையும் ஒதுக்கி வச்சுட்டு என்ன அநேக ஊழியர் இடத்துல போய் அறிமுகப்படுத்தினது மாத்திரம் இல்லை, தொடர்ந்து பிரைஸ் தி லார்ட் அவர் அதிகமாய் அன்பாய் நேசித்தார். அவருடைய கர்த்தரை துதிக்கிறேன். மறுபடியும் இந்தியாவுக்கு நீங்கள் வரும்போது கண்டிப்பாக நீங்கள் சபைக்கு வரணும்னு சொல்லி அவருடைய கேட்டுக்கிட்டதன் பிரகாரமாக அவருடைய டைட் ஷெடியூல் இருந்த பிறகும் பிரைஸ் தி லார்ட் இந்த நாட்களிலே நம்முடைய சபைக்கு அவர் வந்திருப்பது நமக்கு மிகுந்த ஆசீர்வாதம். ஆண்டவர் நல்லவர். பிரைஸ் தி லார்ட் அவர் இந்த நாட்களில், அதாவது முக்கியமாக இந்த ஒடிசா மற்றும் நார்த் இந்தியன் மினிஸ்ட்ரிஸை முடிச்சுட்டு தொடர்ந்து கடைசி நாட்களில் இங்கே அவர் இந்த இந்தியாவில் இருக்கிற இந்த நாட்களில் தமிழ்நாடு மற்றும் கேரளாவில் மினிஸ்ட்ரி முடித்து வர 27ஆம் தேதி திரும்ப அமெரிக்கா போகிறாரு. ஆண்டவருடைய ஊழியத்தை ஆசீர்வதிக்கும்படி அதிகமாய் நாம் ஜெபிப்போம். கர்த்தரை நாம் மகிமைப்படுவதாக. உண்மையாகவே அவர் பாராட்டின ஒவ்வொரு அன்பிற்காய் கர்த்தரை துதிக்கிறேன். கர்த்தர் மகிமைப்படுவாராக. அருமையான பாஸ்டர் ஸ்டீஃபன் பெஞ்சமின் நாமத்தில் இருப்பது மிகுந்த சந்தோஷம். எல்லாரும் கரங்களை தட்டி ஆண்டோட நாமத்தை மேம்படுத்தும். தேங்க்யூ பாஸ்டர் ஃபார் யுவர் கமிங். காட் பிளஸ் யூ abundantly. பிரைஸ் தி லார்ட். நாம் அதிகமாய் ஜெபிப்போம். இந்த நாளில் கர்த்தருடைய வார்த்தையை அவர் கொண்டு வருவார். ஐ வெல்கம் அவர் beloved Pastor Stephen Benjamin. I request translate Brother Samuel Cannon to translate his words. Praise the Lord. எல்லாரும் மறுபடியும் கரங்களை தட்டி ஆண்டவரை மகிமைப்படுத்துவோமா? Praise the Lord. Praise the Lord. Oh, we are at the right place, I believe. Everybody happy? Yeah? Praise the Lord. I would like to welcome Sulu Church of God, all the members, your senior pastor, Pastor Jake Anthony, my friend for almost, I think, 3 years. We had the privilege to come over here and be with them last year one time, but this year I stay with them almost 4 days with him. Amen. கடந்த நாட்களில் இந்த இடத்துல கடந்து வந்தாலும் கடந்த நாட்களில் ஒரு நாள் ஸ்டே பண்ணியிருந்தா கூட இந்த நாட்களில் 3 நாள் பாஸ்டருடைய வீட்டில் ஸ்டே பண்ணவும் அவர்களோடு கூட தங்கியிருக்கும் தேவன் கிருபை செய்தார். இந்த சபைக்கு வந்து தேவனுடைய வார்த்தையை கொடுக்கும்படியாக தேவன் கிருபை செய்திருக்கிறார். Praise the Lord. After his family, the second person I came to know, the second person I know is Brother Pramod Joshua. இரண்டாவதாக பிரதர் ஜோஷுவா பிரமோத் பிரதரை அறிந்திருக்கிறேன். Who helped us a lot in doing a translation for the great ministry that we are doing in Odisha, where a great persecution happened over there. Soon you will get, maybe within a year, you will get either a English or Hindi translation, so you will know more about what happened in one of the greatest persecution that India has seen in 2007 and 8. 2007 நடந்ததான ஒடிசாவில் நடந்ததான அந்த உபத்திரவங்களை குறித்ததான ஒரு புத்தகத்தை டிரான்ஸ்லேட் பண்ணும்படியாக பிரதர் ஜோஷுவா பிரமோத் வந்து உதவி செய்தார். And I came to know a couple of our brothers like Sam sir and Daniel, some of the Bible college students and pastors,
and your associate pastor as well, and some of them I know by now within these 3-4 days. Nehemiah, some people like that. இந்த 3-4 நாட்களிலே அநேக பாஸ்டர்ஸை சந்திக்கும்படியாகவும் பைபிள் காலேஜில் படிக்கிறதான ஸ்டூடெண்ட்ஸை சந்திக்கும்படியாகவும் இங்கே இருக்கிறதான அசிஸ்டன்ட் பாஸ்டர்ஸ் மற்றும் அநேகரை சந்திக்கும்படியாக கர்த்தர் கிருபை செய்திருக்கிறார். I was so thrilled when I heard that your church has a major and big ministry in this month of December, bringing up even the adults and the young, even with the age groups. I heard, I was so happy to hear the great work that along with the pastor and the church you are doing, visiting houses and doing all the competition. I understand everything, even though pastor said in Tamil. டிசம்பர் மாதத்திலே அநேக ஊழியங்கள் உங்களுடைய சபையின் மூலமாக செய்யப்படுகிறதை நான் கேள்விப்பட்டேன், பார்க்கிறேன். அது மட்டுமல்லாது அநேக சபையின் மூலமாக அநேக காரியங்கள் ஊழியத்தின் பாதையில் அநேக காரியங்கள் முயற்சிகள் ஏறெடுக்கப்பட்டு கொண்டு இருக்கிறது. அதற்காக தேவனை துதிக்கிறேன். Because of the lack of time, I will go a little bit fast. I would like to say maybe 10 minutes of my testimony in Kerala, what happened, where I was born, and maybe 5 minutes of my ministry, then around half an hour from the very word of God. முதலாவது 10 நிமிஷம் என்னுடைய சாட்சியை சொல்லி 5 நிமிடம் ஊழியத்தை குறித்ததான காரியங்களை சொல்லி ஒரு 30 நிமிடம் தேவனுடைய வார்த்தையை பகிர்ந்து கொள்ள விரும்புகிறேன். As this is a Church of God church, it will be very good, especially for the children, my testimony, I believe. இந்த என்னுடைய சாட்சி குழந்தைகளுக்கு மிகுந்த பிரயோஜனமாக இருக்கும் என்று நான் நம்புகிறேன். Hallelujah. Hallelujah. So you can take notes or anything, whatever you want in my message as well. இந்த குறிப்புகளை நீங்கள் எடுத்துக்கொள்ளலாம். கொடுக்கப்படுகிறதான தேவ செய்தியின் மூலமாக செய்தியை. I was born and brought up in a small village which is near to Tamil Nadu, in the other side like Kollam district, Punalur, Edaman, that is the place I born. கொல்லம் டிஸ்ட்ரிக்டில் இருக்கிறதான புனலூர் என்கிறதான ஏரியாவில் இருக்கிறதான ஒரு சிறிய கிராமத்திலிருந்து நான் கடந்து வந்திருக்கிறேன். In the same town where I live, still there is no hospital after 60 years. So you can believe how that development of that small village. So I am a village boy. I am proud to say that. என்னுடைய கிராமத்தில் இதுவரை ஒரு மருத்துவமனை கூட இல்லை, இதுவரைக்கும் இல்லை என்பதை நான் சொல்லிக் கொள்கிறேன். So you mean I don't have to ask you how many hospitals you have in Coimbatore, huh? உங்களுக்கு எவ்வளவு ஹாஸ்பிட்டல் மருத்துவமனைகள் இங்கே இருக்குதுன்னு நான் சொல்ல தேவையில்லை. Hallelujah. Hallelujah. There will be medical college and so many hospitals, medical schools, and I visited even one university, Karni also yesterday. There are a lot, I know, and so many doctors and professionals. இங்கே அநேக மருத்துவமனைகள், அநேக மருத்துவ கல்லூரிகள் இருக்கிறது. ஒரு மருத்துவமனை விசிட் பண்ணும்படியாக கடந்து சென்றேன் கடந்த நாட்களில். All are good, but I want to say this morning, my doctor was Jesus Christ, even though I don't have any hospital in my town where I was born. Amen. இந்த நாட்களில் நான் உங்களுக்கு சொல்லக்கூடிய காரியம் என்னென்னா, எங்களுடைய கிராமத்தில் எந்த ஒரு மருத்துவமனையும் இல்லாததுனால தேவன் என இயேசு கிறிஸ்து எங்களுக்கு மருத்துவராக காணப்படுகிறார். Hallelujah. Hallelujah. Apart from the grace of God, my parents' support and prayers and the church support helped me to come with the very word of God today, standing and preaching the very word of God. என்னுடைய தாய் தந்தையர் மற்றும் சபையார் சேர்ந்து அவர்களுடைய ஜெபங்களினாலே நான் இந்த நாட்களிலே ஊழியத்தை செய்யும்படியாக கர்த்தர் உதவி செய்திருக்கிறார். Some people may ignore, but our church was very well focused in Sunday school and YP. Do you call your youth meeting YP? Okay. எங்களுடைய சபை சண்டே ஸ்கூல் மற்றும் யூத் மீட்டிங் அதிக முக்கியத்துவம் கொடுத்தார்கள். I have no intention to become a pastor or a minister when I was in Kerala, and I never went to a Bible college. You don't believe, but I learned the Bible. நான் எந்த ஒரு பைபிள் காலேஜும் கடந்து செல்லவில்லை. ஒரு ஊழியக்காரர் ஆக வேண்டும் என்கிறதான சிந்தையே இல்லாதபடி தான் நான் காணப்பட்டு கொண்டிருந்தேன். But let me tell you very simply, our Sunday school at that time we had 11 classes. எங்களுடைய சண்டே ஸ்கூலில் 11 வகுப்புகள் இருந்தது. Up to the 5th grade, our Sunday school, we taught all the Old Testament stories, which is very easy to understand. 5ஆம் வகுப்பு வரைக்கும்
பழைய ஏற்பாட்டு காரியங்களை மட்டும் சொல்லிக் கொடுத்து கொண்டிருந்தார்கள். But from class 6, we have been taught the book of Matthew, the first book in the gospel, in the New Testament. 6ஆம் வகுப்பு வருகிற பொழுது மத்தேயு சுவிசேஷத்தை வந்து கற்றுக் கொடுத்தார்கள். There onwards, I well focus on the Bible and the very word of God. அந்த நாட்களிலிருந்து தேவனுடைய வார்த்தையை கற்றுக்கொள்ளும்படியாக நான் தேவனுடைய வார்த்தைக்கு நேராக கடந்து செல்ல ஆரம்பித்தேன். Even though one book was given us to learn and taught in the Sunday schools and exams, I learned along with the other gospels, hallelujah, Mark, Luke and John. 4 books I learned in that same year. அந்த ஒரே வருஷத்திலே மத்தேயுல மட்டுமல்லாமல் மார்க், லூக், யோவான் இவைகள் எல்லாவற்றையும் கற்றுக்கொள்ள தேவன் உதவி செய்தார். And I do the systematic and comparative study, what a gospel writer write, what the other one miss. So the lives, the birth, the life and the miracles that Jesus did and the whole his ministry and the death and the resurrection, how everybody write differently, the uniqueness of the whole story, life history of Jesus Christ, I learned from that Bible. இந்த 4 புத்தகங்களில் இருந்தும் அநேக தேவன் செய்ததான அற்புதங்கள், அவர் செய்ததான எல்லா காரியங்களையும் வந்து கம்பேர் பண்ணி படிக்கும்படியாக அந்த நாட்களிலே வந்து தேவன் கிருபை செய்தார். I cannot see the Sunday school children, they are hiding over there. They sit over here, I could see them at least, okay. I see some students, they are saying one memory verse every week. I heard them even. சண்டே ஸ்கூல் ஸ்டூடெண்ட்ஸ் வந்து ஒரு வாரத்தில் ஒரு வசனம் மட்டும் சொல்லுறாங்க. But from this class 6, we are not getting one just memory verse, maybe 6 or 7, one every day, like that, at a paragraph we get it. ஆனால் நாங்கள் வந்து ஒரு நாளைக்கு ஒரு வசனம் விகிதமாக வாரத்தில் அந்த சண்டே அன்னைக்கு 6 வசனங்கள் வந்து சொல்ல வேண்டியது இருந்தது. So within an year I learned around 300 memory verses. 300, okay. ஒரு வருஷத்திலே 300 தேவனுடைய வார்த்தைகளை வந்து நான் வந்து மெமரி பண்ணும்படியாக. I don't want to put anybody in trouble by asking how many you know at the age of 12, okay. நான் உங்களை வந்து நான் கஷ்டப்படுத்த விரும்பலை. நீங்க எத்தனை வார்த்தைகள் வந்து மெமரி பண்ணிக்கிறீங்கன்னு நான் கேட்டு கஷ்டப்படுத்த விரும்பவில்லை. So I went to Church of God YP camp in a place by name Rani Vechuchara the same year, and அந்த நாட்களில் வந்து ஒரு யூத் கேம்ப் அட்டெண்ட் பண்ணும்படியாக நான் கடந்து சென்றேன். We have even around 400 churches in Kerala at that time. No district competition, but there is state competition. அந்த நாட்களிலே 400 சபைகள் கேரளாவில் வந்து காணப்பட்டது. So there is juniors, intermediate and seniors, 3 group. And I saw in the seniors 3 girls, they were given first prizes because the camp has to be finished within 3 days. You know how many verses that they said at that time? Around 300 memory verses. அந்த கேம்ப் நாட்களில் வந்து ஜூனியர், சீனியர், இன்டர்மீடியட் அண்ட் சீனியர் 3 வகுப்புகள் எல்லாரும் சேர்ந்து வந்து அந்த கேம்புக்கு கடந்து சென்றிருந்தோம். சீனியரில் இருந்ததான 3 பேருக்கு வந்து அந்த நாட்களில் வந்து ப்ரைஸ் கொடுக்கப்பட்டது. அவங்க வந்து 300 வசனங்களுக்கு மேலாக வந்து அவங்க வந்து சொன்னபடினாலே அவங்களுக்கு ப்ரைஸ் கிடைத்தது. So I take a great decision in my life. I am going to learn the Bible verses. One I focused. Only one thing I focused. One gift. ஒரு கிஃப்டாக நான் வாங்கணும் என்று அந்த நாட்களில் டிசைட் பண்ணேன். ஒவ்வொரு நாளும் வந்து ஒரு வசனம் படிக்கணும் அப்படிங்கிறதான ஒரு டெசிஷன் எடுத்தேன். So you know what? The next camp in 1977 near Pathanavaram, Kalanyur, maybe pastor knows that area. I went and attended just for memory verse competition that year. 1977 அந்த மெமரி வர்ஸ் காம்படிஷனுக்காக வந்து நான் கடந்து சென்று அந்த கேம்பை அட்டெண்ட் பண்ணினேன். So around 20 people lined up, but I said around 106 memory verses. We have to say orally, not writing. If one of the memory verses that I know, it was told by somebody else, I cannot repeat it again. Judges are there to look at everything correct. ஒரு வசனத்தை ஒருவர் சொன்ன பின்பு அதை வந்து மற்றவர்கள் வந்து சொல்லக்கூடாது. அப்படிப்பட்டதான ஒரு காம்படிஷன் அது. அதில் வந்து 106 வசனங்களை வந்து நான் சொல்லும்படியாக தேவன் கிருபை செய்தார். And you have to say with a reference even. அதை வந்து ரெஃபரன்ஸோட கூட வந்து சொல்ல வேண்டும் அந்த வசனங்களை. So even though I learned around 300 memory verses, I don't get any prize that time.
you will believe first and second, they are all the people, they are getting prizes. முதல் மற்றும் இரண்டாவது பிரைஸ் மட்டுமே கொடுக்கப்பட்டதனாலே அந்த வருஷத்துல எனக்கு பிரைஸ் கிடைக்கவில்லை. As I was a young girl like that, you know what happened? I cried because I didn't get that prize even. And I sit there after. பிரைஸ் கிடைக்காதனால நான் சின்ன பையனா இருந்தபடினாலும் அழுது கொண்டே நான் உட்கார்ந்து கொண்டிருந்தேன். Guess what it happened? Right after I left, another girl by name Achima Chako from Mepral, Tiruvalla, she got a second prize, and the first prize winner was declared as John Thomas, one of my friend. He was a pastor in Houston, just died around 1 year ago. Maybe you know it. Pastor A.T. Thomas' son, he was from Iravi, Peru. முதலாவது பிரைஸ் வாங்கினது வந்து என்னுடைய நண்பர் ஒருத்தர், ரெண்டாவது வந்து ஒரு சகோதரி ஒருத்தங்க பிரைஸ் வாங்கியிருந்தாங்க. Now you want to hear my story, what happened that day? அந்த நாளில் என்ன நடந்ததுன்னு நீங்க கேள்விப்பட என்ன? They don't wait for the convention to give out the prizes. The camp prizes was given right away. அந்த பிரைஸ் வந்து அந்த இடத்திலே வந்து கொடுக்கப்பட்டது. So first prize goes to Pastor John Thomas, second to Achima Chako, and guess what happened that day? அந்த நாட்களில் ஃபர்ஸ்ட் பிரைஸ் ஜான் தாமஸ்க்கும், செகண்ட் பிரைஸ் வந்து அந்த சகோதரிக்கும் கொடுக்கப்பட்டது. They all got one prize each, like a book. Everybody getting a book that day, you know. அந்த நாட்களில் பிரைஸாக வந்து புத்தகங்கள் கொடுக்கப்பட்டது. But you know how many prizes I got that day? அந்த நாளில் எனக்கு எத்தனை பரிசு கிடைத்தது என்று உங்களுக்கு சொல்ல விரும்புகிறேன். Come on, say it. 7. 7. Hallelujah. Am I a loser or a winner? You tell me. நான் வந்து லூசரா இல்லை நான் வின்னரான்றது நீங்களே சொல்லுங்க. Hallelujah. Hallelujah. Still I believe I am the winner. நான் நம்புகிறேன் நான் தான் வந்து அந்த இடத்துல வின்னர் என்று. Technically they are the winner, but I am the winner with the books, I believe. டெக்னிக்கலாக வந்து அவங்க தான் வந்து ஜெயிச்சிருந்தாங்க, ஆனால் 7 புத்தகங்கள் வாங்கி நான் தான் வந்து அந்த இடத்துல ஜெயித்திருந்தேன். Hallelujah. Hallelujah. There are 2 options before me: either never attend in the camp and get failed again, or I can learn more memory verses and go and in the camp, and I can do much tough competitions with them, and it will be good for me. அந்த இடத்துல 2 ஆப்ஷன் தான் இருந்துச்சு. ஒன்று, நான் அந்த கேம்ப் அட்டன் பண்ணக்கூடாது, அல்லது நான் அதிகமான வசனங்களை படித்து அந்த இடத்துல கடந்து செல்ல வேண்டும் எனக்கு தான் 2 ஆப்ஷன் தான் என்ன இடத்துல இருந்தது. I take the second choice. நான் 2வது ஆப்ஷன் வந்து சூஸ் பண்ணேன். I start learning more memory verses. அதிகமான வசனங்களை வந்து படிக்க So ஆரம்பிச்சேன். from the Sunday school I am getting every 5, 6, 7 memory verses every week like that. ஒவ்வொரு வாரமும் சண்டே ஸ்கூல் மூலமாக 6 வசனங்களை கற்றுக்கொண்டிருந்தேன். And in the summer vacation when the schools are closed, my grandma died and grandpa came and stayed in our house. என்னுடைய விடுமுறை நாட்களில் வந்து என்னுடைய பாட்டி இறந்து போயிட்டாங்க. அதனால தாத்தா வந்து எங்களோடு கூட கடந்து வந்து தங்கி இருந்தாங்க. And my grandma asked me this question, can you learn Psalms 119? சங்கீதம் 119 நீ வந்து படிக்க முடியுமான்னு கேட்டாங்க. How many of you know Psalms 119? Raise your hand. Hathudavu. எத்தனை பேர் சங்கீதம் 119 அறிந்திருக்கிறீங்க ஃபுல்லா? உங்கள் கரங்களை உயர்த்துங்கள். Mama over there. 1, 2. No man? No boys? Hallelujah. Hallelujah. Give a thali at least to them. நீங்க வந்து அவங்களுக்கு ஒரு கரவோசை கொடுங்கள். Hallelujah. I want to ask you one question to the people who learned and recited those words. Mama, how many days you take to learn the Psalms 119? How many days or months? Or? சங்கீதம் 119 கற்றுக்கொள்ள உங்களுக்கு எத்தனை நாட்கள் எடுத்தது? உங்களை தான். Jorse, orke, louder. சத்தமா சொல்லுங்க. எத்தனை நாள்? 2 years. 2 years. உட்காருங்க. 2 months. 2 months, okay. But you will wonder how long I take. I take only 7 days. Amen. 7 நாட்கள் எடுத்து நான் அந்த சங்கீதம் 119 No கற்றுக்கொண்டேன். tali for me. No clapping for me. Amen. I was only 13 years old that time. You have to remember, okay? I don't know how old you were.
அந்த நாட்களில் நான் 13 வயது தான் ஆகியிருந்தது எனக்கு. Recently, on my way to here in India for my mission trip, I stopped at Abu Dhabi. There a 9-year-old girl. Hey, boys, I am talking to you as well, okay? Put them here somewhere. Tell them to come and sit here. இங்கே வாங்க ஃப்ரண்ட்ல வந்து உட்காருங்க. ഫ്രണ്ടിൽ வந்து உட்காருங்க. അവിടുന്ന് കാര്യം പറയുക, അവൻ നല്ല കേൾക്കാൻ, നല്ല എൻ്റെ സ്റ്റോറി പറയുന്ന അവനൊന്നും കേൾക്ക വേണ്ട. Okay. So within 7 days I recited the whole verse. The whole book, the longest chapter in the Bible, 176 verses in it. 176 வசனங்கள் கொண்டதான அந்த 119 சங்கீதத்தை முழுவதுமாக நான் கற்றுக்கொண்டேன். Okay, now I will ask you a question. If you don't have book, you should keep in your mind and in your heart. There is no way you cannot answer it, okay? I learned Psalms 119 when I was 13 years old, okay? So you have to do it. And I just tell a kahani or a story of a 9-year-old girl. She takes around 2 months to finish it up, Psalms 119. So you can do it too. Say, yes, I will do it. Follow. 119 சங்கீதத்தை வந்து சீக்கிரம் 2 மாதத்துக்குள்ளாக வந்து ஒரு பெண் வந்து படித்தாங்க, ஒரு குழந்தை. அதேபோல் 9 வயசு குழந்தை வந்து படிச்சிருந்தாங்க. நீங்களும் சீக்கிரம் படிப்பீங்களா? Hallelujah. Hallelujah. So there is more thing that you can do, as this is a good age, you will say the nuclear age or computer age, whatever, your IQ will be great. So start studying good memory verses or chapters like that in the Bible, or Matthew 5, 6, 7. I will recommend another good chapters. மத்தேயு 5, 6, 7 அதிகாரங்கள் மற்றும் அநேக வசனங்களை வந்து நீங்கள் வந்து இந்த கம்ப்யூட்டர் ஏஜ் மற்றும் நியூக்ளியர் ஏஜில் வந்து நம்ம இந்த வசனங்களை வந்து அதிகமாக கற்றுக்கொள்ள வேண்டும். Guess what happened? Let me go like an express train. Next year the camp came up. அடுத்த வருஷம் கேம்ப் வந்தது. And guess what? I start going for the competition. அந்த காம்படிஷனுக்காக கடந்து சென்றேன். Now I have plus 176, and from that year I know another around 200 at least. அந்த சங்கீதத்திலிருந்து 176 வசனங்கள் மற்றும் 300 வசனங்கள் சண்டே கிளாஸ் மூலமாக படித்ததான வசனங்கள் சேர்ந்து நான். So from 1978 till I left Kerala to US in 1990, I was number 1 in verse competition. 1978 இருந்து 22 years you can say. 1990 வரைக்கும் வந்து நான் தான் வந்து அந்த இடத்துல முதலாவதாக வந்தேன். Amen. Amen. For around 12 years they did orally, then they start writing, still I pick it up as number 1. முதலாவதாக சொல்லிக்கிட்டு இருந்தாங்க, அதுக்கப்புறம் வந்து எழுத சொன்னாங்க. எல்லாவற்றிலும் நான் முதலாவதாக அந்த நாட்களில் வந்தேன். So I started going just for this memory verse competition. Guess what? I start getting prizes, first prizes, even other competitions like Bible quiz and Bible reference. Bible reference means you have to take it very quickly and read it. You should know the reference very well, the books very well, and you should know where the verses were written. Only by reading the Bible, you know where the memory verse, the verse that they are telling, you can answer that question. So I start reading the Bible and getting prizes for memory verse and Bible reference as well, and Bible quiz as well. மனப்பாட வசனங்களுக்கு மட்டுமாகவே நான் அந்த இடத்துல கடந்து சென்ற பொழுது அந்த இடத்துல மற்ற காம்படிஷன்லேயும் வந்து ப்ரைஸ் வாங்க கர்த்தர் கிருபை செய்தார். குவிஸ் காம்படிஷன்லேயும் பைபிள் ரெஃபரன்ஸ் எடுக்கிறதான அந்த காம்படிஷன்லேயும் ப்ரைஸ் வாங்க கர்த்தர் கிருபை செய்தார். Hallelujah. Hallelujah. Because I learned the word of God. If you honor me, I will honor you. That is the very word of God says. So when the very word of God come into my heart, come into my will, my mind and heart, God blessed me. Even I got prizes for elocutions, essays like that. So I became number 1 in Kerala during those times. கர்த்தருடைய வார்த்தையை படிக்க அந்த நாட்களில் வந்து தேவன் இன்னும் உயர்வான காரியங்களை வந்து வாழ்க்கையில் வந்து கொண்டு வந்தார். தேவன் ஆசீர்வதித்தார். Hallelujah. Hallelujah. One of them I learned, it was instrumental music competition. இன்னொரு காம்படிஷன் வந்து மியூசிக்கல் காம்படிஷன், இன்ஸ்ட்ருமெண்டல் மியூசிக் காம்படிஷன் இருந்தது. That time also there was people from Middle East, Persian Gulf, they bring Yamaha, Casio, big organs, guitar and violin, all those instruments for the competition.
அந்த நாட்களில் வந்து மற்ற தேசங்கள்லேருந்து பெரிய பெரிய இன்ஸ்ட்ருமெண்ட்ஸ் எல்லாம் கொண்டு வந்தாங்க. But I am an average boy. My dad was just a village officer. I told my dad, I want to learn harmonium. நான் என்னுடைய தந்தை வந்து ஒரு வில்லேஜ் ஆஃபீஸராக இருந்தார். நான் வில்லேஜில் இருந்தனால அப்பா கிட்ட வந்து ஒரு ஹார்மோனியம் வாங்கி தரும்படியாக கேட்டேன். Papa said, no, it's only the Hindu people. They play in the temple. You don't read it. You focus on your study. அப்பா சொன்னாங்க, அது வந்து ஹிந்து பீப்புள் வந்து வாசிக்கிறதான அது, அதனால் அதை வாங்கி தர மாட்டேன், நீ வந்து உன்னுடைய படிப்பை பாருன்னு சொல்ல. But I never give up. ஆனால் நான் வந்து விடவே இல்லை. My grandpa, when I recite the Psalms 119, I didn't ask for a prize or anything like that, but he gave me 100 rupees in that time, 1977. என்னுடைய தாத்தா நான் அந்த சங்கீதத்தை படித்த பின்பாக 100 ரூபாய் கொடுத்தாங்க. You know that value of 100 rupees, now it is more than 10 crore now in my life, because that very word inspired me and helped me to bring the gospel of Jesus Christ to thousands. அந்த 100 ரூபாய் இந்த நாட்களில் வந்து 10 கோடிக்கு சமமாக இருக்கிறது. அநேகருக்கு தேவனுடைய வசனத்தை கொண்டு செல்லும்படியாக அது உதவி செய்கிறது. Amen. Amen. So you have to teach and train your children with good words, like learning memory verse. This is the only one competition I focus, but I became even state champion 3 times in an year, consecutive 3 times in an year. 3 வருஷங்கள் தொடர்ந்து 3 வருஷங்கள் ஸ்டேட் லெவலில் வந்து நான் வந்து இந்த மனப்பாட வசனங்களை நான் சொல்லும்படியாக பிரைஸ் வாங்கும்படியாக கர்த்தர் கிருபை செய்தார். Even one of the ever rolling trophy, I got it as permanent because I got it consecutively 3 years. தொடர்ந்து 3 வருஷங்கள் நான் பிரைஸ் வாங்கினதால ட்ராஃபி கிடைக்க கர்த்தர் கிருபை செய்தார். My boys, when they come to Punalur, my hometown, they take it to New York. Daddy's trophy shouldn't be sitting here. They take it over there. It is a little bit rusted. But let me tell you, the Bible, one thing, the memory verse, which I learned, which I honor, bring me up to higher stages in my life in ministry. இந்த தேவனுடைய வார்த்தையை நான் கற்றுக்கொண்டு நான் இந்த மெமரி வேர்சஸ் எல்லாம் படித்ததுனால தேவன் என்னை உயர உயர வந்து உயர்த்தி கொண்டே போனார். So I am going to finish it up over there. The ministry I am doing, I am giving you in one word, and I will give you a short message. மினிஸ்ட்ரி பற்றி அதை என்னுடைய வாழ்க்கையை பற்றி சொல்லிட்டேன். மினிஸ்ட்ரி பற்றி ஒரு சின்ன காரியங்களை சொல்லிவிட்டு மெசேஜுக்குள்ளாக கடந்து செல்லலாம். So even though I was very active in ministry like youth and Sunday school in Kerala, I went to US in 1990. From 97 onwards, I am a Church of God ordained minister. 1990 வந்து யூஎஸ்க்கு கடந்து சென்றேன். 97 வந்து ஆர்டைன்டு மினிஸ்டராக சர்ச் ஆஃப் காட்ல வந்து இருக்கிறேன். So I was enrolled as interim pastor, associate pastor, youth Sunday school director. Sunday school teacher is the first job I take it. I love to teach children the Bible. குழந்தைகளுக்கு வந்து வேத வசனங்களை கற்றுக் கொடுக்க நான் மிகவும் ஆசையுள்ளவனாக இருந்தேன். அநேக பதவிகள் கிடைத்தது அதில். I don't look for any position. Still I am working an associate pastor and a full-time ministry. ஆனால் நான் எதுலேயுமே விருப்பம் இல்லை. ஒரு அசோசியேட் பாஸ்டராக இருந்து தேவனுடைய ஊழியத்தை வந்து நான் But around 5 years ago, I quit my job. I was working there around 25 years, and I came back and I took in charge of a hospital at Kandamal. கந்தமாலில் வந்து ஒரு ஹாஸ்பிட்டலில் வந்து ஒரு ஜாப் எடுத்தேன். There I am working as the international ambassador for this hospital by name MMC, Moshet Memorial Christian Hospital, founded by Baptist missionaries in 1939, the number 1 hospital in Odisha at that time. ஒடிசாவில் இருக்கிறதான 1939 உருவாக்கப்பட்டதான ஒரு ஹாஸ்பிட்டலில் வந்து நான் வந்து இருக்கிறேன். Pastor R.K. Digal, a great missionary from there, he was invited to one of our Church of God conference over there in Atlanta. After hearing the very heart-striking this persecution that happened in Orissa, I welcomed him to come and stay with me for 2 weeks at least in New York. அங்கே இருந்ததான ஒரு Digal, Pastor R.K. Digal. பாஸ்டர் ஆர்கே டிகா என்பவர் வந்து யூஎஸ்க்கு கடந்து வந்திருந்தாங்க. அப்போ வந்து ஒடிசாவில் நடக்கிறதான அநேக உபத்திரவங்களை குறித்ததான காரியங்களை வந்து சொன்னாங்க. He asked me in 2010, he says about it, but in 1999, when he comes back again, he again asked me, Pastor, this is what happened in Kandamali. Maybe you should know the greatest persecution happened in Indian history against Christians is in Kandamal, Odisha.
இந்தியாவில் வந்து நடந்ததான ஒரு பெரிய உபத்திரவம் வந்து கந்தமால நடந்ததான, ஒடிசாவில் கந்தமால நடந்ததான ஒரு அந்த உபத்திரவம் தான் பெரிய உபத்திரவம். Around 40 pastors and bishops, around 200 people were massacred for the Christ for his name's sake during that time. 40 பாஸ்டர்ஸ் மற்றும் 200க்கும் மேற்பட்ட விசுவாசிகள் வந்து கொலை செய்யப்பட்டிருந்தாங்க. One Hindu Swami by name Lakshmananda Swami, he was Brother Pramod knows about it, most of it. You can ask him if you want to know more about it. He has a book in Malayalam, right? You have a book in Malayalam, right? So let me tell you, after this great persecution, around 500 churches and 500 villages around were attacked, and the Christians were really troubled during that time. In 2007, December it started. It finished in 2008, August. 8 months it continued. டிசம்பர் 2007 2008 ஆகஸ்ட் வரைக்கும் மிகுந்த உபத்திரவம் அந்த இடத்துல காணப்பட்டது. 500க்கும் மேற்பட்ட சபைகள் உபத்திரவத்தின் பாதையில் வந்து கடந்து வந்தது. அநேக விசுவாசிகள் உபத்திரவப்படுத்தப்பட்டாங்க. You can forget about me or myself, no problem, but don't forget to pray for this Kandamal people. Even August 23rd, they planned an attack against these Christians again, when this Hindu Swami, he was brutally killed, and along with his 3 bodyguards by the Hindu extremists in 2007. That was the real cause of that Kandamal persecution. 2007 வந்து அந்த சாமி லக்ஷ்மணந்த சாமியும் அவரோடு இருந்ததான அந்த பாதுகாவலர்களும் வந்து அந்த நாட்களில் கொல்லப்பட்டதுனால தான் வந்து உபத்திரவம் வந்து ஆரம்பித்தது. The Swami was a little bit immoral, but the Hindu people says it is not the natural, it is the Christians who killed the Swami, and they start killing and attacking Christians. ஹிந்துக்கள் வந்து சேர்ந்து அவரை வந்து கொண்டிருந்தாங்க. ஆனால் வந்து அதை அப்படியே மாற்றி கிறிஸ்தவர்கள் அவரை கொன்று விட்டார்கள் என்று சொல்லி அந்த இடத்துல வந்து ஒரு பெரிய பிரச்சனையை ஏற்படுத்தினாங்க. Even they killed even the Hindu people who supported and protected the Christian people. அதாவது கிறிஸ்டியனை வந்து சப்போர்ட் பண்ணி அவங்களுக்கு வந்து பாதுகாப்பு கொடுத்ததான ஹிந்துஸையும் கொன்னாங்க. So that was a way that persecution went. So I'm going to finish it up over there. I am working to rebuild that hospital which they left in 92 along with the Pastor R.K. Digal. So please pray for that hospital and the people over there. அந்த தேசத்தில் இருக்கிறதான ஹாஸ்பிட்டலுக்காகவும் அந்த கதம்பால் தேசத்துக்காகவும் வந்து நீங்கள் ஜெபம் பண்ணும்படியாக கேட்டுக்கொள்கிறேன். Hallelujah. Hallelujah. So they start another attack this 23, August 23, bringing around 4 lakhs people to attack Christian. ஆகஸ்ட் 23ஆம் தேதி வந்து ஒரு 4 லட்சம் பேரை கொண்டு வந்து ஒரு பெரிய பிரச்சனையை உண்டு பண்ணும் என்று, along with the support of the chief minister, he is from BJP as well, you know that. They planned it, but God dismantled that convention. Only 2,000 people came. So many people, pastors and believers prayed. God made it, hallelujah, so blessed, so that the Christians were well protected during this last threat. கடந்த நாட்கள் ஆகஸ்டில் நடக்கவிருக்கதான் இருந்ததான அந்த உபத்திரவத்திலிருந்து உபத்திரவத்திலிருந்து பாதுகாக்கும்படியாக அநேகர் ஜெபம் பண்ணாங்க. கர்த்தர் அந்த இடத்துல வந்து பாதுகாப்பை, தேசத்திலே வந்து பாதுகாப்பை கட்டளையிட்டார். ஜனங்களை தேவ ஜனங்களை வந்து தேவன் பாதுகாத்து கொண்டார். Hallelujah. Hallelujah. I'm finishing over there. I'm going to my message, okay? இப்பொழுது மெசேஜுக்கு நேராக கடந்து செல்லலாம். My title of the message, I will ask you questions. You should write it down, okay? Be careful, okay? I will ask you questions as well. உங்ககிட்ட கேள்வி கேட்பாரு, நீங்க பதில் சொல்லணும். How our prayers to God should be. That is the title of my message. நம்முடைய ஜெபங்கள் எப்படி இருக்க வேண்டும்? Hallelujah. Hallelujah. Number 1 point, in the name of Jesus. You can write it down. முதலாவது இயேசுவின் நாமத்தில் இருக்க வேண்டும். You can take the reference John chapter 16 verse 23 and 24. யோவான் 16வது அதிகாரம் 23 24 வசனங்கள். Just write down at least the reference and points. At least I have to go like an express train. ரெஃபரன்ஸ் நோட் பண்ணிக்கங்க, கொஞ்சம் ஃபாஸ்டா கடந்து செல்லணும். You want to read or you want me to just preach? Anybody want to read or no? அந்த நாளிலே நீங்கள் என்னிடத்தில் ஒன்றும் கேட்க மாட்டீர்கள். மெய்யாகவே மெய்யாகவே நான் உங்களுக்கு சொல்லுகிறேன், நீங்கள் என் நாமத்தினாலே பிதாவினிடத்தில் கேட்டுக்கொள்வது எதுவோ அதை அவர் உங்களுக்கு தருவார். இதுவரைக்கும் நீங்கள் என் நாமத்தினாலே ஒன்றும் கேட்கவில்லை. கேளுங்கள், அப்பொழுது உங்கள் சந்தோஷம் நிறைவாயிருக்கும்படி பெற்றுக்கொள்வீர்கள்.
Hallelujah. ஹalleluya. I am just asking you, giving you one example to prove the name of the Jesus Christ. Asking your prayers is the greatest thing you can do in your life. இயேசு கிறிஸ்து I am giving you an example. ஒரு எக்ஸாம்பிள் வந்து இந்த வசனத்துக்காக ஒரு One எக்ஸாம்பிள் of your daughter is going to get married and you need 1 lakh rupees. உங்களுடைய மகள் வந்து மேரேஜ்க்காக நீங்க ஆயத்தம் பண்ணிக்கிட்டு இருக்கீங்க, உங்களுக்கு 1 லட்சம் ரூபாய் And தேவைப்படுது. you ask 20 people, 10,000 rupees, please lend it for me for my girl's marriage, my daughter's marriage. நீங்க வந்து அநேகர்ட்ட வந்து நீங்க கேட்குறீங்க, எனக்கு உதவி செய்யுங்கன்னு சொல்லிட்டு. Maybe 5 people give me 50,000 rupees, still you need another 50,000. 5 பேர் வந்து 10,000 கொடுக்குறாங்க, 50,000 கிடைச்சிச்சு, இன்னும் நீங்க உங்களுக்கு வந்து 50,000 தேவைப்படுது. Then you will go and ask the people who already gave you 10,000 rupees. If you go and ask him, sir, I asked 20 people, but only 5 people gave me. Can you give me 10,000 more? ஆல்ரெடி உங்களுக்கு பணம் கொடுத்தவங்க கிட்ட மறுபடியும் போய் நான் 20 பேர்கிட்ட கேட்டேன், ஆனால் 5 பேர் தான் வந்து கொடுத்துருந்தாங்க, இவ்வளோ தான் இருக்குது, இன்னும் 10,000 ரூபாய் நீங்கள் ஒவ்வொருத்தரும் கொடுக்க முடியுமான்னு நீங்கள் கேட்க முடியுமா? Do you think that the people will give you money again even though you already gave in 10,000 rupees as lend? ஆல்ரெடி அவங்க வந்து 10,000 ரூபாய் கொடுத்துட்டாங்க, இன்னும் 10,000 ரூபாய் வந்து அவங்க கிட்ட போய் கேட்க முடியுமா? I don't think anybody. யாருமே வந்து கொடுக்க மாட்டாங்க. Hallelujah. Hallelujah. That is the way the people in the world. இதுதான் வந்து உலக மனுஷங்களுடைய காரியங்கள். That is what Bible says, it is better to trust in God rather than in men and in princes. Psalms 118 verse 8 and 9. I am not reading it. மனுஷனை நம்புவதை பார்க்கலும் கர்த்தர் பேரில் பற்றுதலாக இருப்பதே நலம் என்று வேதம் சொல்லுகிறது. And even though somebody give you 10,000, if you go and ask him some more money, this is what they say, hey, buy, what is wrong with you? Go and ask your brother or buy or your pastor, Padosi, kya hua? Or what happened? They will ask you and be mad at you. யார்கிட்ட போய் கேட்டீங்கன்னா அவங்க சொல்லுவாங்க, உங்களுடைய சொந்தக்கார்ட்ட போய் கேளுங்க, உங்கள் பக்கத்து வீட்டில் உள்ளவங்கள்ட்ட கேளுங்க, உங்களுக்கு தெரிஞ்சவங்கள்ட்ட கேளுங்க, உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்கிட்ட கேளுங்கன்னு சொல்லுவாங்க. The only one person you can hold on and trust and ask your prayers is Yesu Masih. Hallelujah. யார் இடத்துல கேட்க முடியும்னா விசுவாசத்தோடு வந்து இயேசு இடத்துல வந்து நம்ம கேட்க முடியும். Bible says right there, you cannot ask in a Church of God name, pastor ka name, hallelujah, any person's name, mom, hallelujah, or anybody, pope, district pastor, overseer, superintendent, nobody's name you can ask. You can ask in the name of Jesus and your prayers will be answered. Hallelujah. நீங்க வேறு யாருடைய பேர்லயே வந்து கேட்க முடியாது, பாஸ்டரோட பேரை சொல்லி கேட்க முடியாது, இல்லாட்டி சொந்தக்காரங்க யாருடைய பேரை சொல்லி கேட்க முடியாது, ஆனால் இயேசுவின் நாமத்திலே நாம் கேட்க முடியும். The last verse it says, and ask you will receive and your joy will be complete. I believe if you need 1 lakh rupees, 1 lakh rupees, God will provide you at least 110,000 rupees if you ask to him directly. நீங்கள் வந்து இயேசு இடத்துல வந்து டைரக்டா வந்து கேட்கிற பொழுது, நம்ம கேட்கிற பொழுது சந்தோஷம் நிறைவாகும்படி தேவன் தருகிறவர். 1 லட்சம் ரூபாய் கேட்டா 1,10,000 ரூபாய் நமக்கு கொடுத்து நம்மை நிறைவாக்குகிறார். How many of you believe that? Amen. Say hallelujah. Hallelujah. Ask God in the name of Jesus Christ, your prayers will be answered and your joy will be full. Hallelujah. தேவனிடத்துல வந்து இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் நாம் கேட்கிற பொழுது நாம் சந்தோஷம் நம்முடைய சந்தோஷம் நிறைவாகும்படி நாம் பெற்றுக்கொள்கிறோம். Second point, you have to pray in unity. Ek man se, in Hindi we will say. ஒரே மனதோடு கூட நாம் சேர்ந்து ஜெபிக்க வேண்டும் என்று. I'm giving you the reference, Matthew chapter 18 verse 18 to 20. மத்தேயு 18வது அதிகாரம் 18 20 வரைக்கும். Please read. வாசியுங்கள். பூலோகத்திலே நீங்கள் எவைகளை கட்டுவீர்களோ அவைகள் பரலோகத்திலும் கட்டப்பட்டிருக்கும். ஆமென். பூலோகத்திலே நீங்கள் எவைகளை கட்டவிழ்ப்பீர்களோ அவைகள் பரலோகத்திலும் கட்டவிழ்க்கப்பட்டிருக்கும் என்று மெய்யாகவே உங்களுக்கு சொல்லுகிறேன். அல்லாமலும் உங்களில் 2 பேர் தாங்கள் வேண்டிக் கொள்ள போகிற எந்த காரியத்தை குறித்தாகிலும் பூமியிலே ஒருமனப்பட்டிருந்தால் பரலோகத்தில் இருக்கிற என் பிதாவினால் அது அவர்களுக்கு உண்டாகும் என்று உங்களுக்கு சொல்லுகிறேன். ஏனெனில் 2 பேராவது 3 பேராவது என் நாமத்தினாலே எங்கே கூடியிருக்கிறார்களோ அங்கே அவர்கள் நடுவிலே இருக்கிறேன் என்றார். Hallelujah. Hallelujah. God doesn't want 50 people or 100 people or 1,000 people or 10,000 and 1 lakh people to pray
so that your prayer should be answered. He may need maybe 2 or 3 people. That's more than enough. தேவனுக்கு வந்து 2 பேர் 3 பேர் கூடி இருந்து ஜெபித்தால் போதும், அவர் வந்து அந்த காரியங்களை வந்து நடப்பிக்க வல்லவராக இருக்கிறார். ஏன்னா நிறைய பேர் வந்து கூடி ஜெபிக்க வேண்டும் என்று தேவன் சொல்லலை. 2 பேர் 3 பேர் கூடி ஒருமனப்பட்டு ஜெபித்தாலே கர்த்தர் அற்புதங்களை அந்த இடத்துல செய்கிறார். Even in your house, if you are only 3 or 4 people, it is okay. But one mandatory thing that you have to know, you have to pray in one mind, in agreed, hallelujah, or in unity, the prayer you are made offering to God. வீட்டில் வந்து 4-5 பேர் இருப்போம். ஆனால் ஒரு மனதோடு கூட நாம் ஜெபிக்கிற பொழுது அந்த காரியத்திற்காக தேவன் அதற்கான பதிலை தருகிறவராக இருக்கிறார். Hallelujah. ஹல்லேலூயா. Hallelujah. ஹல்லேலூயா. Hey, boy, what's your name? உன் பேர் என்ன? Orakai palra. Orakai. சத்தமா Louder. சொல்லுங்க. நிதர்ஷன். Nideshal, okay. उनका माता पिता इधर है? पापा मम्मी? Father is there. Who is there? Okay. Nehemiah. Mama, not here. No. Okay. You are Nehemiah, right? Pastor Nehemiah is making a prayer request to this boy. Hallelujah. Lord, make my Nidesh a doctor, because we have no doctor in our family. So I am praying, Lord, make my boy a doctor. என்னுடைய குடும்பத்தில் வந்து டாக்டர் இல்லை, அதனால் வந்து என்னுடைய மகனை வந்து டாக்டர் ஆக்கும்னு நெகேமியா சர்வன்றவர் வந்து ஜெபம் பண்ணுறாங்க. And his mom, maybe he is sitting here, and every lady meeting he come and pray and to tell the people, Lord, he is not good for, hallelujah, going for 8-year study, it is very too long, but he is good at maths. So mom is praying, Lord, make my boy an engineer. என்னுடைய மகனை என்ஜினியர் ஆக்கும் அப்படின்ட்டு அம்மா ஜெபம் பண்ணுறாங்க. Nikesh, what do you want to become in the future? நீங்கள் என்ன ஆக வேண்டும் என்று விரும்புகிறீங்க? Pastor, okay, very good, amen. Give him a Amen. tally, hallelujah. ஹல்லேலூயா. Now listen, they are all praying for one boy, same prayer. ஒரே பையனுக்காக 2 பேர் 2 விதமான பிரேயர். Pastor Nehemiah pray he want to be a doctor, and Mama pray he want to be an engineer, and this boy he wants to be a pastor. Whose prayer God is going to listen and answer? இந்த 3 விதமான ஜெபங்கள்ல வந்து யாருடைய ஜெபத்தை வந்து ஆண்டவர் கேட்பார்? Bolo, say it. Boys prayer. How God is going to answer this prayer? He can do it. He can make either him a doctor or engineer or a pastor. That's all he can do. He cannot make him 3 at a time. Am I correct? 3ல வந்து ஒரு காரியம் தான் வந்து அவருடைய வாழ்க்கையில் நடக்கும், ஆனா 3 வந்து நடக்காது. Hallelujah. ஹல்லேலூயா. So before making this prayer to God, you all 3 should stay together at your house. Amen. And come to an agreement in unity and come to one point. Either doctor or engineer or pastor. Okay? அதனால தான் வந்து ஜெபிக்கிற பொழுது கூடி வந்து ஒரு மனதோடு கூட ஒரு காரியத்திற்காக ஜெபிக்கிற பொழுது தேவன் அந்த இடத்துல வந்து பதில் தருகிறவராக இருக்கிறார். Without doing that, even though you take 7 days fasting, 21 days fasting, 40 days fasting, sorry brother, sorry pastor, sorry mama if she is here, or sorry bacha, that prayer stays here, it will not go up to heaven and answered by God. Amen. ஒரு மனம் இல்லாத பொழுது வந்து அந்த ஜெபம் வந்து தேவனுடைய சமூகத்திலே கடந்து செல்லாது, அது வந்து இங்கே வந்து தங்கிரும். Hallelujah. Hallelujah. So don't make that kind of prayer to God that you put God even in confusion. What God has to do, all are God's children even. ஆகையனால இந்த தவறை வந்து நீங்கள் செய்யாதீர்கள். ஆண்டவர் வந்து எதை செய்யன்றது வந்து கன்ஃபியூஷன் பண்ணாதபடிக்கு நீங்க வந்து ஒருமனப்பட்டு ஒரே காரியத்தில் வந்து நீங்கள் நிலைத்திருக்கிற பொழுது தேவன் அந்த இடத்துல காரியங்களை வாய்க்கப்படுகிறார். I have 10 points. I am finishing up with one more point. Our next point, okay? அடுத்த பாயிண்ட். So 2 or 3 people are more than enough, but all these 3 people should agree in one point, whichever prayer request it may be, and offer that praise to God, then it will be answered. That's what it says. God has given you the power to bind it even here on earth, and he will seal it and sign it even heaven, that prayer request. Hallelujah. 2 பேரோ 3 பேரோ கூடி ஒருமனப்பட்டு ஜெபிக்கிற பொழுது அந்த காரியத்தை தேவன் வந்து
வாய்க்க பண்ணுகிறார். இங்கு மட்டுமல்ல, அந்த பரலோகத்திலும் வந்து அதுக்கான ஒப்புதலை தேவன் தருகிறார். Hallelujah. Hallelujah. I already gave you 2 points. What are the 2 points? Bolo boy. 2 பாயிண்ட் Say. ஆல்ரெடி கொடுத்திருக்கிறாரு. என்ன How we point? have to pray to God? எப்படி ஜெபிக்க வேண்டும்? உறக்க பர இயேசுவின் நாமத்திலே பிரார்த்திக்க வேணும். உறக்க பரட சொல்றே. சத்தமா சொல்லுங்க. ஓய் சொல்ற உறக்க பர. சத்தமா. ஆமென். ஆமென். இரண்டாவது பாயிண்ட் தங்கச்சி யாரெல்லாம் பர சொல்ற. இரண்டாவது பாயிண்ட் சொல்லுங்க. ஒருமனப்பட்டு பிரார்த்திக்க வேணும். எல்லாரும் சொல்ற. ஒருமனப்பட்டு ஜெபிக்க வேண்டும். ஆமென். ஆதியம் இயேசுவிന്റെ நாமத்திலே. 2 ஒருமனப்பட்டு ஓகே. இனி 3 as per the will of God. தெய்வ ஹித பிரகாரம். ஆமென். தேவனுடைய சித்தத்தின் பிரகாரமாக. மூன்றாவது பாயிண்ட். Take the Bible verse, then I will finish over there, okay? பைபிள் வசை குறித்துக் கொள்ளுங்கள். Matthew chapter 26 verse 39. மத்தேயு 26 39வது வசனம். I cannot explain more than that because of the lack of time. I will finish with 3 points. I will say the 7 points in my second session, okay? Read please. சற்று அப்புறம் போய் ஆ. முகங்குப்புற விழுந்து, ஆஹா. என் பிதாவே, இந்த பாத்திரம் என்னை விட்டு நீங்க கூடுமானால் நீங்கும்படி செய்யும். Yeah, yes. ஆகிலும் Yes, wait, என் wait. Sister, that is enough. Who is praying here too? Who is praying? Who is praying இந்த here? இடத்துல யார் ஜெபிக்கிறது? Jesus, where? எங்கே? Garden of Gethsemane. Who were with him? யார் அவரோடு கூட இருந்தார்கள்? Jacob, Jonah, Patros, right? Patros you say in Tamil? Or Peter. Peter, okay. பேதுரு. Peter, John and James, 3 disciples, he called them and he told them, come with me and let's have a prayer meeting here in Garden of Gethsemane. After a while, all 3 people, sleep, மூன்று start பேரை அழைத்து கொண்டு sleeping. அந்த இடத்துல ஜெபிக்க சென்றார். 3 பேர் என்ன பண்ணாங்க? அந்த இடத்துல உறங்கிட்டாங்க. Jesus is making one of the hardest prayer in his life at this Garden of Gethsemane. ஒரு கஷ்டமான ஒரு ஜெபத்தை வந்து அந்த இடத்துல வந்து ஏறெடுத்து கொண்டிருக்கிறார் இயேசு. Hallelujah. Bible says even the sweat became like a blood drop. That is the way he had so much pain and anguish in his heart when he made this prayer request to God. Lord, if it is possible, take this cup, take this suffering, take this cross away from me. That's what he prayed to God. மிகுந்த வேதனையோடு கூட வந்து அந்த இடத்துல வந்து ஜெபிக்கிறார். அவருடைய வேர்வைகள் வந்து ரத்தம் போல வந்து ரத்தத்தின் துளிகளை போல விழுந்து கொண்டிருக்கிறது. அந்த வேதனையின் மத்தியில வந்து அவர் வந்து ஜெபிக்கிறார். என்னுடைய இந்த பாத்திரத்தை வந்து எடுத்துக்கொள்ளும், ஆகியும் என்னுடைய சித்தத்தின்படி அல்ல உம்முடைய சித்தத்தின்படி எடுத்துக்கொள்ளும் என்று சொல்லுகிறார். Did God heard that first part of the prayer and answered him? முதலாவது பாட்டை வந்து கேட்டுட்டு ஆண்டவர் பதில் தந்தாரா? No. இல்லை. He didn't take the cross from Jesus Christ. முதலாவது பாட்டை கேட்டுட்டு ஆண்டவர் Some of your prayers are not answered by God. Still it is the will of God. You have to believe. தேவனுடைய சித்தமாக இருந்தாலும் உங்களுடைய வந்து ஜெபங்கள் வந்து இன்னும் வந்து பதில் வராதபடிக்கு காணப்படுகிறது. How many of you pray for your children? Lord, make my, I am here a Garibi Atmiya, but make my son like an Ambani or Adani or a film actress like Kamal Hassan or what are the actors you have? I don't know. Vijay or somebody like that. A bada Atmi like that. How many of you pray for that? எத்தனை பேர் வந்து நான் வந்து ஒரு சின்ன Famous person, okay? நான் வந்து ஒரு சிறிய ஆளாக இருந்தாலும் என்னுடைய பையனையும் என்னுடைய பொண்ணையும் வந்து பெரிய ஆளாக உலகம் அறிகிற ஆளாக மாற்றும் என்று எத்தனை பேர் நாம் வந்து தேவனிடத்தில் சொல்கிறோம். God didn't make you. Thank God for that. You are a child of God coming here, worshiping God. You have heaven and earth. And even though when you go to heaven also, you will be called a child of God. Hallelujah. And the bride of Jesus Christ. இந்த இடத்துல நாம் இருக்கிற பொழுது உலகமும் பரலோகமும் இந்த இடத்துல வந்து கடந்து வந்திருக்கிறது. So nothing we lost. நாம வந்து எதையுமே இழக்கல. But this prayer, the first part of the prayer, God didn't hear it. God closed his eyes for the prayer
of the Son of God, Jesus Christ. இந்த முதலாவது பகுதியில் இருக்கிறதான காரியங்களை இந்த பாத்திரம் என்னை விட்டு நீங்க கூடுமானால் நீங்கும்படி செய்யும்னு சொல்ல அந்த வார்த்தையை கேட்டுட்டு ஆண்டவர் உடனே வந்து பதில் தரல. Amen. But the second part of that prayer, now you can read இரண்டாவது that. பாட்டு வாசிங்க. ஆகிலும் என் சித்தத்தின்படி அல்ல, என் சித்தத்தின்படி அல்ல, உம்முடைய சித்தத்தின்படியே. Hallelujah. 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 Pastor Simon G, Nehemiah, not your will, not your wise will, not this Bachaska will, but the will of God has to be happen in his life. Amen. தேவனுடைய சித்தம் வந்து அந்த பையனுடைய வாழ்க்கையில வந்து நிறைவேற வேண்டும். மற்ற யாருடைய சித்தமும் அல்ல, தேவனுடைய சித்தத்துக்கு ஒப்பு கொடுத்து ஜெபிக்கிற பொழுது கர்த்தர் அந்த சித்தத்தை நிறைவேற்றுவார். Hallelujah. Hallelujah. So your own wishes, your own will, you have to sacrifice for the God's will. நம்முடைய விருப்பங்களை எல்லாம் வந்து விட்டு தேவனுடைய சித்தம் என்ன என்பதை நாம் பார்க்க வேண்டும். Hallelujah. So God might have another good will and good, hallelujah, about us. So not our will, not mama or papa or children ka will or pastor ka will. The will of God has to be accomplished in our life for a better future and a better Christian life. நம்முடைய வாழ்க்கையின் நல்ல ஒரு வாழ்க்கை அமைய வேண்டுமானால் தேவனுடைய சித்தத்திற்கு நாம் ஒப்பு கொடுத்து நாம் ஜெபிக்க வேண்டும். அப்பொழுது தேவன் தம்முடைய சித்தத்தை நம்முடைய வாழ்க்கையிலே பூரணப்படுத்துகிறவராக இருக்கிறார். My time over. I will finish the 7 points in the second session. God bless you. Keep praying for me as well. If you want to attend second session, you can please attend. Make sure you bring your book and pen, okay? That's the way you bring your children with a book bag with the 10 books. No problem. Shoe, tie, everything, uniform, you bring everybody to that. I am not taking time to, hallelujah, make a real punishment upon you. But let me tell you, when you come to the presence of God, you should have a book and a pen. Or if you have a phone, you should take the notes and recognize and honor God and take the message. Don't take the message through 1 year and let it go through this year. Amen? Amen. You should keep in your mind or in your, save it in your heart. God bless you. தேவனுடைய சமூகத்தில் நாம் வருகிற பொழுது ஒரு நோட்டையும் ஒரு பெண்ணையும் எடுத்து வரணும். தேவனுடைய செய்திகள் எல்லாவற்றையும் அதில் நோட் பண்ணி நாம் வந்து அதை மறுபடியும் நாம் படிக்கிற பொழுது நாம் அந்த வார்த்தைகளை வந்து நிலைத்திருக்க தேவன் கிருபை செய்வார். நன்றி. நம்ம எல்லாரும் கரங்களை தட்டி ஆண்டவரை மகிமைப்படுத்துவோமா? நாம் அருமையான சாட்சியையும் அருமையான பாஸ்டருடைய ஊழியத்தையும் தொடர்ந்து கர்த்தருடைய வார்த்தையும் கேட்டோம். Thank you, Pastor Stephen Benjamin. Please, thank you for your testimony and your ministry, also a good message. Really, thank you very much. God bless you, Pastor. Okay, நம்ம எல்லாரும் கரங்களை தட்டி ஆண்டவரை மகிமைப்படுத்துவோம். எல்லாரும் கண்களை மூடி நாம் ஜெபிப்போம். கர்த்தர் இந்த நாளில் நம்மோடு இடைப்பட்டிருக்கிறார். கர்த்தர் நம்மோடு பேசி இருக்கிறார். பரிசுத்த ஆவியானவர் தொடர்ந்து நம்மை நடத்துவாராக. நாம் எப்படி ஜெபிக்க வேண்டும், நம்முடைய வாழ்க்கையில் ஜெபம் எப்படி இருக்க வேண்டும்? பிரைஸ் தி லார்ட். ஆண்டவராகிய இயேசுவின் நாமத்தினாலே, என் நாமத்தினாலே நீங்கள் ஒருமனப்பட்டு, பிரைஸ் தி லார்ட், தேவ சித்தத்தின்படி கேட்கிற காரியங்களுக்கு கர்த்தர் காரியங்களை வாய்க்க பண்ணுகிறவராக இருக்கிறார். என் நாமத்தினாலே நீ எவைகளை கேட்டாலும் அவைகளை உனக்கு தருவேன். அது ஆண்டவர் நமக்கு கொடுத்திருக்கிற வாக்குத்தத்தம், வார்த்தை. ஹல்லேலூயா. இந்த காலை வேளையில் தேவ சமூகத்தில் ஒப்பு கொடுப்போம். ஆண்டவரே, உம்முடைய சமூகத்தில் நாங்கள் கடந்து வந்திருக்கிறோம் அப்பா. ஆண்டவர், அநேக ஜெப விண்ணப்பங்களோடு வந்திருக்கிறோம். இந்த வேளையில் நாம் சொல்லுவோம், ஆண்டவர், ஒருமனப்பட்டு, நாங்கள் குடும்பமாய் ஒருமனப்பட்டு, நாங்கள் சபையாய் ஒருமனப்பட்டு, ஓ பிரைஸ் தி லார்ட், உம்முடைய சமூகத்தில் நாங்கள் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. நாங்கள் ஆண்டவரே குடும்பத்தில் கணவன் ஒரு ஜெபத்தையும் மனைவி ஒரு ஜெபத்தையும் பிள்ளை ஒரு ஜெபத்தையும் அல்ல ஆண்டவரே, நாங்கள் ஒருமனப்பட்டு ஜெபிக்கும்படியாய் எங்களுக்குள்ள ஒரு நல்ல ஒரு ஐக்கியத்தை தருவீராக. சொல்லுவோமா? எங்களுக்குள்ள ஒரு நல்ல ஒரு ஐக்கியத்தை தருவீராக. நாங்கள் எப்படி இருக்க வேண்டும், பிரைஸ் தி லார்ட், ஹல்லேலூயா என்று சொல்லி, எங்களுடைய வாழ்க்கை எப்படி இருக்க வேண்டும் என்று சொல்லி, கணவன் மனைவி குடும்பமாய் நாங்கள் ஒருமனப்பட்டு எங்களுடைய பிள்ளைகளுடைய எதிர்காலம் எப்படி இருக்க வேண்டும், எங்களுடைய வாழ்க்கை எப்படி இருக்க வேண்டும் என்று சொல்லி நாங்கள் ஒரு மனதோடு ஜெபிக்கும்படியான கிருபை எனக்கு தாருங்க என்று சொல்லி கேட்போம். கர்த்தர் நம்முடைய ஜெபத்தை அங்கீகரிக்கிறவர். பிரைஸ் தி லார்ட். தேவ சித்தத்திற்கு ஒப்பு கொடுப்போம், தேவ சித்தத்திற்கு ஒப்பு கொடுப்போம். பிதாவே, இந்த
மாத்திரம் என்னை விட்டு நீங்க கூடுமானால் நீங்கும்படி செய்யும். ஆகிலும் என் சித்தத்தின்படி அல்ல, உம்முடைய சித்தத்தின்படியே ஆக கடவது என்று சொல்லி ஆண்டவராக இயேசு ஜெபிக்கிறார். பிரைஸ் தி லார்ட், ஹல்லேலூயா. குஷ்டரோகி ஆண்டவருடைய சமூகத்தில் வந்து ஜெபிக்கும் போது, உமக்கு சித்தமானால் என்னை சுத்தமாக்க உம்மால் ஆகும் என்று வேண்டிக் கொள்கிறார். ஆண்டவருடைய சித்தத்திற்கு ஒப்பு கொடுப்போம். நம்முடைய பிரைஸ் தி லார்ட் ஜெப விண்ணப்பங்கள் வித்தியாசமா இருக்கும். ஆனால் தேவ சமூகத்தில் முழுவதுமாய் ஒப்பு கொடுத்து, ஆண்டவரே உம்முடைய சித்தம் என் வாழ்க்கையில் நிறைவேறட்டும் அப்பா. ஓ, என் பிள்ளைகளுடைய வாழ்க்கையில் உம்முடைய சித்தம் நிறைவேறட்டும். என் கணவனுடைய வாழ்க்கையில் உம்முடைய சித்தம் நிறைவேறட்டும். ஓ, என் மனைவியுடைய வாழ்க்கையில் உம்முடைய சித்தம் நிறைவேறட்டும். என் வாழ்க்கையிலே உம்முடைய சித்தம் நிறைவேறட்டும். நான் மனுஷனை அல்ல ஆண்டவரே, உம்மை நம்பி வந்திருக்கிறேன். உம்முடைய சித்தம் என்னுடைய வாழ்க்கையில நிறைவேறட்டும் என்று சொல்லி தேவ சமூகத்தில் ஒப்பு கொடுப்போம். எல்லாரும் சிறுதிலேயே கரங்களை தட்டி கர்த்தரை மகிமைப்படுத்துவோமா? எல்லாரும் கரங்களை தட்டி, ஆண்டவரே, ஓ நாங்கள் ஆண்டவரே உம்முடைய நாமத்தினாலே ஜெபிக்க உதவி செய்யுங்க. ஒருமனப்பட்டு ஜெபிக்க உதவி செய்யுங்க. உம்முடைய சித்தத்திற்கு நாங்கள் ஆண்டவரே ஒப்பு கொடுத்து ஜெபிக்க உதவி செய்யுங்க. ஓ கர்த்தாவே ஸ்தோத்திரம். இந்த வார்த்தைகள் எங்களை பலப்படுத்தட்டும் ஐயா. இந்த வார்த்தைகள் எங்களை இன்னும் அதிகமாய் தேற்றட்டும் ஆண்டவரே. இந்த வார்த்தையின்படி நடக்க எங்களுக்கு உதவி செய்யுங்க ஆண்டவரே. ஓ பிரைஸ் தி லார்ட். எங்களுடைய சுய சித்தம் அல்ல, நாங்கள் விரும்புகிற காரியம் அல்ல, எங்களுடைய மாம்சம் அல்ல, எங்கள் ஆண்டவர் எங்களை குறித்து என்ன சித்தம் வைத்திருக்கிறதோ அதை நிறைவேற்றும்படியா எங்களை ஒப்பு கொடுக்கிறோம். எஸ், ஜெபிப்போம், எல்லாரும் ஜெபிப்போம். கர்த்தர் இடைப்பட்டு கொண்டிருக்கிறார். இந்த வார்த்தையின் மூலமாய் கர்த்தர் உங்களோட பேசிக்கிட்டு இருக்கிறாரு. இந்த வார்த்தையின் மூலமாய் பேசிக்கிட்டு இருக்கிறாங்க. அநேக நாட்களா என் ஜெபம் கேட்கல, என் ஜெபம் இதுவரைக்கும் தேவ சமூகத்தில் எட்டல, இந்த காரியம் ஏன் எங்களுக்கு நிறைவேறல, இந்த காரியம் ஏன் எங்க வாழ்க்கையில் நடக்கலன்னு சொல்லி சில கேள்வியோடு இருக்கிற அருமையான தேவனுடைய பிள்ளையே, இந்த வேளையில் நாம் ஜெபிக்கிற ஜெபம் எப்படி ஜெபிக்க வேண்டும் என்று சொல்லி நாம் கற்றுக்கொண்ட வார்த்தையின்படி நம்மை தேவனுக்கு முன்பாய் அர்ப்பணித்து ஜெபிக்க ஆரம்பிப்போம் என்றால் கர்த்தர் காரியங்களை வாய்க்க பண்ணுகிறவராய் இருக்கிறார். ஓ ராபா ஷகா பலகடா பரபா, காரியங்களை வாய்க்க பண்ணுகிற சர்வ வல்லமை உள்ள ஆண்டவராகிய தேவ சமூகத்தில் உண்மையாய் நாம் மனப்பூர்வமாய் பிரைஸ் தி லார்ட், ஓ பிரைஸ் தி லார்ட், தேவ சித்தத்தின்படி நாம் ஜெபிக்க ஆரம்பிக்கும் போது கர்த்தர் காரியங்களை கைகூடி வர பண்ணுவார். தடைகள் உடையும். பிரைஸ் தி லார்ட். கர்த்தர் இரக்கம் செய்கிறவராய் இருக்கிறார். தேவ சமூகத்தில் இந்த வார்த்தைகளை விட்டு விடாதபடிக்கு நாம் கேட்ட வார்த்தையின்படி உண்மையாய் நடக்க நம்முடைய செவிகளை பிரைஸ் தி லார்ட் தொடர்ந்து தேவ சமூகத்தில் பிரைஸ் தி லார்ட் ஹல்லேலூயா இந்த வார்த்தைகளை கேட்ட பிரகாரமாய் செயல்படுத்தி நம்முடைய இருதயத்திற்குள்ளாய் வைத்து தேவ நாமத்தை உயர்த்துவோம். கர்த்தர் மகிமைப்படுவார். அன்பின் தகப்பனே, இந்த வேளையில் உம்முடைய பரிசுத்த நாமத்தை நாங்கள் உயர்த்துகிறோம். கர்த்தாவே ஸ்தோத்திரம். இந்த நாளில் பரிசுத்த ஆராதனையின் முதல் ஆராதனை காலை வேளையில் நீங்க எங்களோடு இடைப்பட்டு கொண்டிருக்கிறபடினால் உமக்கு நன்றி. உம்முடைய வல்லமை உள்ள வார்த்தைகள் எங்களை பலப்படுத்தி தேற்றிக் கொண்டிருக்கிறபடினால் உமக்கு நன்றி அப்பா. ஜெபிப்பதற்கு ஆண்டவரே ஸ்தோத்திரம். எப்படி ஜெபிக்க வேண்டும் என்கிறதான ஆண்டவரே தலைப்புகளில் ஆண்டவரே முக்கியமாய் ஆண்டவரே ஸ்தோத்திரம் 3 காரியங்களை புரிந்து கொள்ளும்படியாய் பரலோகத்தின் தேவன் உதவி செய்தபடினால் உமக்கு நன்றி. அருமையான பாஸ்டர் ஸ்டீஃபன் பெஞ்சமின் அவர்களுக்காய் ஸ்தோத்திரம். கர்த்தருடைய வார்த்தைகளை கொண்டு வந்து எப்படியாக சபை இன்னும் ஆண்டவரை பலப்படுத்தப்பட வேண்டும் என்கிறதான ஆண்டவரை சந்தோஷத்தோடு அவர் செயல்படும் போது கர்த்தர் அவரை ஆசீர்வதிப்பீராக, அவருடைய ஊழியங்களை ஆசீர்வதிப்பீராக. விசேஷமாய் ஒடிசா பகுதிகளில் மிகுந்த தாகத்தோடு செய்கிற ஊழியத்தின் பாதையில் கர்த்தர் பலத்த காரியங்களை செய்வீராக. அமெரிக்க தேசங்களில் அவர் செய்கிற ஊழியங்களை ஆசீர்வதிப்பீராக, அவருடைய குடும்பத்தை ஆசீர்வதிப்பீராக. தேவ நாமம் அவர் மூலமாய் மகிமைப்படட்டும் ஆண்டவரே. நாங்கள் இந்த நாளில் கர்த்தருடைய வார்த்தையை கேட்டவர்கள் கேட்ட வண்ணமாய் மாத்திரமல்ல, அதன்படி நடக்கவும் கர்த்தர் எங்களுக்கு உதவி செய்யுங்கப்பா. உடைய கிருபை எங்களை சூழ்ந்து கொள்ளட்டும். கர்த்தருடைய நாமம் ஒன்றே மகிமைப்படட்டும். இரக்கம் செய்யுங்க. இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் கேட்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென். எல்லாரும் சேர்ந்து சொல்லுவோம். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு உள்ளமேட பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, அவர் செய்த சகல உபகாரங்களை மறவாதே. ஆமென். நம்முடைய கர்த்தரும் இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்த ஆவியானுடைய ஐக்கிய நம் அனைவரோடு சகல பரிசுத்தவான்களோடும் இன்றும் என்று சதா காலங்களிலும் நம் அனைவரோடு கூட இருப்பதாக. ஆமீன். எல்லாரும் சேர்ந்து அல்லேலூயா, 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 அல்லேலூயா. கர்த்தர் நம்ம ஒவ்வொரு ஆசீர்வதிப்பாராக. ஒருவருக்கு ஒரு கரங்களை கொடுத்து சமாதானத்தோடு கடன் சொல்லுவோம். விடோஸ் ஹெல்ப் வாங்குறவங்க தயவு செய்து வரிசையா வாங்க, உங்களுக்கு உள்ள உதவிகள் செய்யப்படும். கர்த்தர்